என் பெயர் அஸ்வந்த். எங்க வீட்டுக்கு பின்புறம்தான் எங்க சித்தப்பா வீடு. அவங்களுக்கு ஒரே பையன். அவர் பேரு முரளி. அவரது மனைவிதான் என்னுடைய அவள். பேர் பேபி. நிஜ பெயரே அதான். அப்போதைக்கு எங்க ஏரியால அவங்க தான் அழகு. 2 குழந்தைங்களுக்கு அம்மா மாதிரியே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகு. சொல்லப்போனா நடிகை ரோஜா போல இருப்பாங்க. நல்ல கலரா. அண்ணா அண்ணி இருவரும் காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அண்ணன் முரளி பஜார்ல கடை வச்சிருக்கிறாரு. காலை 9 மணிக்கு போனா இரவு 11 மணிக்கு தான் வருவாரு. பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது தனியா தான் இருப்பாங்க. சரி, எப்படி எங்களுக்குள்ள பழக்கம்னு பார்ப்போம். நான் கல்லூரி முடிச்சுட்டு மதியம் வீட்ல சும்மா தான் இருப்பேன். அப்போது அவங்க வீட்ல ஒரு லேப்டாப் வாங்கி இருந்தாங்க. அது யூஸ் பண்ண சொல்லி கொடுக்கவும், எங்க அண்ணி பசங்களுக்கு கேம சொல்லி கொடுக்கவும், ஏதாவது புது படம் வந்துச்சுன்னா அப்லோட் பண்ணி கொடுக்கவும் அடிக்கடி போயிட்டு வருவேன். சில நேரம் அங்கேயே ரொம்ப நேரம் இருந்துடுவேன். இப்படி போயிட்டு இருக்கப்போ என்னோட காலேஜில் நடந்ததெல்லாம் கேட்டாங்க. நானும் சொல்லுவேன். லவ் எதுவும் பண்றியான்னு கேட்பாங்க. நான் அதெல்லாம் அழகா இருக்கிறவங்களுக்கு அண்ணி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, உனக்கு என்ன சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்க அப்படின்னு என் மேல அடிச்சு சொன்னாங்க. சரி, நீங்க எப்படி அண்ணனை லவ் பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்புறம் அவங்க லவ் ஸ்டோரிய சொன்னாங்க. அப்புறம் சட்டுன்னு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க அண்ணனுக்கு முன்னாடி என் ஸ்கூல் டேஸ்ல ஒரு பையனை நான் லவ் பண்ணேன். அவன் அச்சு அசலா உன்ன மாதிரியே தான் இருப்பான்னு சொல்லிட்டு என் கண்ணையே சிமிட்டாம பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தேன். திடீர்னு ஒரு சவுண்டு. சித்தப்பா. ஆமாங்க. அவங்க பசங்க இருக்கும்போது தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். இப்படியே ரொம்ப க்ளோஸா பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுல இருந்து சிவகார்த்திகேயன் பாட்டு வந்துட்டா என்ன பார்த்தே பாட ஆரம்பிச்சாங்க. நானும் மெயில் வாய்ஸ் வந்தா பாடுவேன். அப்பதான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மூவி ரிலீஸ் ஆகி இருந்ததால அதுல வர பார்க்காத பார்க்காத சாங்க அடிக்கடி பாடுவோம். அப்புறம் பக்கத்துல உட்கார்ந்து பேசுறது, என்னைய கிள்றது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் செம்ம மழை. 2 நாளா. அதனால ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லீவு. எங்க அண்ணி பசங்க காலையிலேயே என்னைய எங்க வீட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நானும் அண்ணியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு போனேன். வாங்க, லீவு போல உனக்கு அப்படின்னு ஒரு மாதிரியே சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க. உள்ள போயிட்டு புதுசா ரிலீஸ் ஆன மூவிய பார்த்துட்டு இருந்தோம். 4 பேரும் ஒரு கயிறு கட்டுல உட்கார்ந்து. திடீர்னு என்னைய அண்ணி கூப்பிட்டு இங்க ஏதோ எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்குன்னு காமிச்சாங்க. நான் எறும்பு எதுவுமே இல்ல அண்ணின்னு சொன்னேன். அவங்க சோகமா, ஓ அப்படியான்னு என்ன பார்த்தாங்க. நாங்க 3 பேரும் மூவி பார்த்துட்டு இருந்தோம். ஒருத்தர் மட்டும் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமா, எங்க அண்ணிதான். திரும்ப என்ன கூப்பிட்டு, இங்க பாரு, ஏதோ என் மேல கடிக்கிற மாதிரி இருக்குன்னு மறுபடியும் காமிச்சாங்க. உடனே எங்க அண்ணி பையன், ஏமா சும்மா நொய்யு நொய்யின்னு நாங்க படம் பாக்குறோம்லேன்னு கத்தனா. அதை கேட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னைய கூப்பிட்டாங்க. நானும் எப்ப கூப்பிடுவாங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குரல் கேட்டதும் சட்டுன்னு வெளியே வந்து பார்த்தேன். பின்பக்கமா திரும்பி நின்னுட்டு இருந்தாங்க. நான் எங்க அண்ணி கடிச்சதுன்னு கேட்டேன். 2 பேரும் படம் முடிஞ்சிருச்சுன்னு வெளியே வந்தாங்க. சரி, 2 பேருக்கும் போயிட்டு தோசை மாவு வாங்கிட்டு வாங்கன்னு கடைக்கு அமுச்சு விட்டாங்க. நாங்க 2 பேரும் அவங்க போனதும் எதுவுமே பேசாம அமைதியா வெளியில நின்னுட்டு இருந்தோம். அப்ப எங்க அண்ணி, மழை திரும்பவும் வர மாதிரி இருக்கு, வா உள்ள போலான்னு கூப்பிட்டாங்க. சரின்னு உள்ள போயிட்டு நான் கட்டில்ல உட்கார்ந்தேன். அவங்க நேரா கிச்சன் போயிட்டு என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க என்ன பார்த்து ஏன் கை இப்படி நடுங்குதுன்னு கேட்டாங்க. நான் என்ன நினைச்சேனே தெரியல. திடீர்னு ஒரு சத்தம், டே டேன்னு. காலையில போனவன் இன்னும் வரல. எங்க அம்மா என்னைய தேடிட்டு வந்துட்டாங்க. நானும் வர தெரியாத எனக்குன்னு எங்க அம்மாவை திட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு கால் பண்ணி, அண்ணி சாரி, ஏதோ தெரியாம சொன்னேன். அவளும் நானும் சாரிப்பான்னு சொன்னாங்க. அப்படியே கட் பண்ணிட்டேன்.
அப்புறம் திரும்ப கூப்பிட்டு நாளைக்கு எப்ப நீ வரட்டும்னு கேட்டேன். எப்ப வேணாலும் வான்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டு இதையே நினைச்சுக்கிட்டு எப்போடா விடியும்னு தூக்கமே வரல. அப்புறம் அடுத்த நாள் அவங்களே வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாங்க. இந்த லேப்டாப் எனக்கு ஆன் பண்ண தெரியல, வந்து ஆன் பண்ணி கொடு, படம் பார்க்கணும்னு சொன்னாங்க. இதோ வரேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது எங்க அம்மா இங்க எடுத்துட்டு வந்து கொடு, ஆன் பண்ணிட்டு போலாம்ல அவங்க கிட்ட சொன்னாங்க. அதுக்கு அவங்க லேப்டாப்ல சார்ஜ் போட்டிருக்கேன், எடுத்துட்டு இங்க வந்தா ஆஃப் ஆயிடும் அத்தைன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு உங்க பையனை நான் ஒன்னும் கடிச்சு திணற மாட்டேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. அவங்க முன்னாடி போக நான் பின்னாடி போக வீட்டுக்கு போனதும் பசங்கெல்லாம் இருந்தாங்க. பார்த்ததும் இன்னைக்கும் எதுவும் நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டே உள்ள போனேன். அப்புறம் அவங்க பீரோ பக்கத்துல நின்னுட்டு என்ன கூப்பிட்டு வா ஒரு ஃபைலை தேடணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. யாரோ நடந்து வர சவுண்டு கேட்டு தள்ளி நின்னோம். அவங்க பாப்பா வந்து நானும் உங்க கூட தேடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு நான் வந்துட்டேன். மறுநாள் நான் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகி இருந்தேன். கால் பண்ணி கூப்பிட்டாங்க. அவங்க பசங்க ஸ்கூல் போயிருந்தாங்க, அதனால வர லேட் ஆகும். நான் போனேன். நான் உள்ள போனதும் கதவை சாத்திட்டு வான்னு சொன்னாங்க. போனா அங்க எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருந்தாங்க. அப்புறம் காலேஜ் லீவு விட்டா அவங்க பசங்க இல்லாத அப்பெல்லாம் நிறைய வெளியில போவோம். அப்புறம் எங்க ஏரியால ஃபங்க்ஷன்னா ஒன்னா போவோம் பைக்ல. அப்புறம் எனக்காக சாரியில இருந்து சுடிதார்லாம் போட்டு சுத்த ஆரம்பிச்சாங்க.